சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன்.
அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அழைக்காத ஆண்டவரல்லோ, அழைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ, கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் திருச்சபையின் மக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே நாம் இந்த கன்வென்ஷன் மூலமாய் ஐக்கியப்படுவது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்தபடி நம்முடைய முதலாம் செய்தியின் அடிப்படையில் கர்த்தரின் ஆளுகைக்கு உட்பட்ட வாழ்க்கை, கடவுளின் ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்வது, கர்த்தருடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையின் அடையாளங்கள் எப்படி இருக்கும், கர்த்தருடைய ஆளுகைக்கு வெளியிலே இருக்கிற மனிதன் எப்படி ஒரு வெறுமையான பக்தி வாழ்க்கையை அவன் வாழ்வான் என்பதை நம்ம கடந்த செய்தியின் மூலமாய் ஒரு காரியத்தை உங்களோடு கூட
நான் பகிர்ந்து கொண்டேன். தேவனுடைய ஆளுகையை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிற மனிதன் பல போராட்டங்களையும் சவால்களையும் கடினங்களையும் அவன் சந்திக்க வேண்டும். இது இல்லாமல் அது சாத்தியமாகாது என்பதையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். போன செய்தியில் நம்ம பார்த்தோம், மாம்ச சிந்தையினுடனான ஒரு போராட்டம். தேவ ஆளுகைக்குள் இருக்கிற மனிதர்கள் மாம்ச சிந்தையோடு கூட சிந்தையுடன் இருக்கக்கூடிய மனிதர்களோடு அவர்களால் வரும் பிரச்சனைகளோடு அவர்கள் போராட வேண்டும். எப்படி அன்னாள் அதை மேற்கொண்டாள் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது அடுத்த பகுதிக்கு நாம் போவோம். அடுத்து நமக்கு யாரோடு போராட்டம் இருக்கிறது? தேவ ஆளுகையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட மனிதராய் இருப்பீர்களானால் உங்களுடைய போராட்டங்கள் யாரோடு இருக்கும்? தேவ உறவை அசட்டை செய்கிறவர்கள் உடனான ஒரு போராட்டம். தேவ உறவின் அசட்டையை தங்கள் வாழ்க்கையில் விரும்பி அபியாசிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். உறவை குறித்து வெளியே பேசுவார்கள், ஆனால் அந்த உறவின் மேன்மையை அவர்கள் மறுதலிப்பார்கள். எனவே தேவ உறவின் அசட்டையுடனான ஒரு போராட்டத்தை தேவ ஆளுகைக்குள் இருக்கிற மனிதன் எதிர்கொள்கிறான். இந்த பகுதியில் அந்த மனிதர்கள் யார்? நான் ஏற்கனவே சொன்னேன். இங்கே ஏலியின் 2 குமாரர்கள் ஓப்பினி பினேகாஸ் 3வது வசனத்திலே 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் அவர்களை குறித்து படித்தோம். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பினியும் பினேகாசும் இருந்தார்கள். இவர்களை நாம் எப்படி ஜீரணிப்பது? பல நேரங்களிலே இப்படி போன்ற மனிதர்களை ஜீரணிப்பதே நமக்கு கடினமாக இருக்கிறது இல்லையா? ஒருவேளை நம்ம சில நேரங்களில் விசுவாச மக்கள், சாதாரண விசுவாச மக்கள் ஒரு நிலை தவறி இருக்கும்போதே அவர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆனால் ஊழியர்கள் என்கிற நிலையில் உயர்ந்திருக்கும் மனிதர்கள் சில நேரங்களில் இப்படிப்பட்டவர்களை நாம் காணும்போது அதிர்ச்சியும் வேதனையும் அடைகிறோம். ஒரு 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதி ஏலி, ஒரு பிரதான ஆசாரியன், அவருடைய 2 பிள்ளைகளாகிய இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தார்கள்? இவர்களுக்கு என்ன தெரியாது என்று நீங்கள் சொல்லிவிட முடியும்? இவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கு எந்த விஷயமே பாக்கி இல்லை. அதாவது இவர்களுடைய அடிப்படை வாழ்க்கை முறைகளானாலும் சரி, அல்லது இவர்களுடைய நியாயப்பிரமாண வசனத்திற்கான அறிவியலானாலும் சரி, ஊழிய காரியங்களானாலும் சரி, சிறு வயதிலிருந்தே அந்த தரிசனத்திலும் அந்த நோக்கத்திலுமே வளர்க்கப்பட்டவர்கள். ஆனால் இவர்களை பற்றி நாம் என்ன வாசிக்கிறோம்? 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் முதலாவது அவர்களுடைய பெயரோடு கூட அவர்களை படித்தோம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு நீங்கள் வருவீர்களானால், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இதுதான் மிக முக்கியமான வார்த்தை. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியவில்லை என்கிற வார்த்தைக்கு இங்கே அர்த்தம் என்ன? கடவுளை பற்றி அல்லது யெகோவா ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று நீங்கள் சொல்லிவிட முடியுமா? அப்படி அல்ல. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எல்லாம் தெரிந்தவர்கள். அப்படியானால் அறியவில்லை என்பதனுடைய அர்த்தம் என்ன? அனுபவ ரீதியான ஒரு உறவு, மன ரீதியான ஒரு உறவு ஜீவனுள்ள தேவனோடு இவர்களுக்கு இருக்கவில்லை. எப்படி இவர்கள் பிரதான ஆசாரியராக இருந்தார்கள்? ஆசாரியராக எப்படி வேலை செய்தார்கள்? இது தகப்பன் வழியாக அவர்களுக்கு வந்த ஒரு உத்தியோகமாகவே அவர்களால் கருதப்பட்டது. எங்கள் அப்பா ஆசாரியராக இருந்தார்,
அதனால் நாங்கள் இப்போ அந்த வேலையை செய்கிறோம். ஒரு உலக பிரகாரமான மனிதர்களைப் போலவே அவர்கள் இருந்தார்கள். அந்த ஊழியத்திற்கான எந்தவித உத்தரவாதமோ உண்மையோ இவர்களிடத்தில் இருக்கவில்லை. இவர்களை பொறுத்தளவிலே அது ஒரு உத்தியோகம், அதிலே இவர்களுக்கு வருமானம் வேண்டும். பிழைப்புக்காக இவர்கள் ஊழியத்தை தெரிந்து கொண்டவர்கள். அனுபவ ரீதியிலே இவர்களுக்கு கடவுளோடு எந்த தொடர்பும் இல்லை. ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சாமுவேலை குறித்து நீங்கள் படிப்பீர்களானால் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் படிக்கிறோம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று நாம் அவனை குறித்து வாசிக்கிறோம். அடுத்து 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நீங்கள் கவனியுங்கள். 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. நீங்க இந்த 2 பகுதிகளையும் சேர்த்து பாருங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவனிடத்தில் வந்த தேவ வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வெளிப்பட்டது. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்பது நிரூபணம் செய்யப்பட்டது. எப்படி அது நிரூபணம் செய்யப்பட்டது? அவனுடைய வாழ்க்கை, அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அவருடைய வார்த்தை, இவைகளின் மூலமாய்த்தான் அது வெளியே வந்தது. ஆனால் அப்படி எந்த அடையாளமும் இவர்களுக்கு இருக்கவில்லை. 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் முதல் வரியிலே நாம் என்ன படிக்கிறோம்? ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவர்கள் கடவுளோடு உறவு இருக்கவில்லை. இவர்கள் வீணர்கள் என்று சொல்வதை விட சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இயங்கியவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுடைய இயக்கம், இவர்களுடைய ஆளுகை என்பது கடவுளிடத்தில் இல்லை, வேறொரு நபரால் இவர்கள் இயக்கப்பட்டார்கள். எவ்வளவு வருத்தமான விஷயம் இல்லையா? அப்ப இவர்களுக்கு இறை உறவிலே, தேவனோடு இருந்த உறவிலே எந்த விதமான நாட்டமும் இல்லை. அதை இவர்கள் அசட்டை செய்தார்கள். சரி, அசட்டை செய்தார்கள் என்றால் அந்த பிரச்சனை இவர்களோடு முடிந்து விடவில்லை. ஏனென்றால் இவர்கள் ஊழியர்கள். அந்த பிரச்சனை இவர்களோடு முடிகிற விஷயம் அல்ல. அது அவர்களை பாதிக்கும், அவர்கள் குடும்பத்தை பாதிக்கும், விசேஷமாக அவர்கள் ஊழியம் செய்கிற சமுதாயத்தை அது பாதிக்கும். எனவே இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்ததை பற்றி நீங்கள் வாசிக்கிறோம். எப்படியெல்லாம் இவர்களுடைய தேவ உறவை அசட்டை செய்த இவர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது என்பதை நீங்கள் நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் பாருங்கள். 22வது வசனம், 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டான். ஆசரிப்பு கூடார வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதை அவன் கேள்விப்பட்டான். விபச்சார வாழ்க்கையை இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கூட்டம் கூடுகிற ஸ்திரீகள் என்றால் ஏதோ கூடி அங்கே உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்கன்றது அர்த்தம் அல்ல. ஆசரிப்பு கூடாரத்தில் சிறு சிறு வேலைகளை செய்கிறவர்கள், ஒருவேளை அந்த தேவாலயத்தின் பகுதிகளிலே கூட்டி சுத்தம் செய்கிறவர்களாக,
தண்ணீர் எடுத்து வருகிற மக்களாக மீனியல் ஜாப்ஸில் ஒருவேளை அவங்க இருந்திருக்கலாம். அந்த பெண்களோடு இவர்களுக்கு தவறான உறவுகள் இருந்தது. 23வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. இது அவர்களை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி. இதை தகப்பனாகிய ஏலி இதை சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இன்னும் நீங்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், இந்த 12வது வசனத்துக்கு கீழே நீங்கள் அப்புறமா உட்கார்ந்து அந்த வேத பகுதிகளை படித்து பாருங்கள். பலி செலுத்த வருகிற மனிதனிடத்தில் இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள். இஸ்ரவேலிலே ஒரு மனிதன் பலி செலுத்த அவன் தேவாலயத்துக்கு வருவான் என்றால், அவன் என்ன பலியை செலுத்த போகிறான் என்பதை ஆசாரியன் அறிந்து கொண்ட பிறகு அவன் என்ன பலிக்காக வந்திருக்கிறானோ அதற்கேற்ற விதமாக அந்த பலியை அவன் செலுத்த வேண்டும். ஏதோ ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்தோம், வெட்டினோம், போனோம் அப்படிலாம் கிடையாது. எந்தெந்த பலியை எப்படி எப்படி செலுத்த வேண்டும் என்பதற்கு நியாயப்பிரமாணத்தில் சட்டங்கள் இருந்தது. லேவியராகம புத்தகத்தில் நாம் அதை படிக்கிறோம். அப்படியானால் அப்படி வரும்போது இவர்கள் அந்த பலிமுறைகளை மீறி தங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் அவர்கள் பலவந்தமாக எடுத்துக்கொண்டார்கள். விசேஷமாக கொழுப்புகள் தேவ சமூகத்திலே, அது பலிபீடத்திலே தகனிக்கப்பட வேண்டும், மாம்சம் தகனிக்கப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? 15வது வசனத்தில் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனுடைய அந்த அனுமதியும் மீறி வலுக்கட்டாயமாய் அவன் அங்கிருந்து அந்த மாம்சத்தை அவன் தன்னுடைய ஆயுதத்தை வைத்து குத்தி எடுத்து கொண்டு போவான் என்று வாசிக்கிறோம். எனவே தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய உறவை அசட்டை செய்த மக்கள், ஊழிய வாழ்க்கையிலே தேவ உறவை உதாசீனம் செய்தவர்கள், பொது வாழ்விலே சமுதாய வாழ்விலே தங்களுடைய உறவை, தேவ உறவை இவர்கள் அசட்டை செய்தவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள்தான் அங்கே ஆசாரியராக இருந்தார்கள். இது கர்த்தருடைய ஆளுகையை ஏற்காத மனிதர்களுடைய அடையாளமாக நாம் இதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், எப்பொழுதுமே 2 கூட்டம் இருப்பாங்க. தேவ உறவிலே கடவுளுடைய ஆளுகை ஏற்காத மனிதர்கள் ஒரு கூட்டம் இருப்பார்கள் என்றால், அதை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் மக்கள் எல்லா காலகட்டங்களிலும் இருக்கத்தான் செய்வார்கள். எவ்வளவு பாதிப்புகள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அதை அவர்கள் கண்டுகொள்ளாமல் தங்களுடைய உறவை நிலைப்படுத்துகிற மக்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்வார்கள். இப்போ நம்ம என்ன வாசிக்கிறோம்? இதற்கு இடையில்தான் எல்கானாவின் குடும்பம் அந்த ஆலயத்தோடு தொடர்பில் இருந்ததை பற்றி நாம் வாசிக்கிறோம். தேவ உறவை தங்கள் அடிப்படை வாழ்க்கையிலேயே உதாசீனம் செய்த மக்கள், அவர்களை பற்றி எல்லாருக்கும் பிரபலமாக பொல்லாதவர்கள் என்கிற பெயரை எடுத்து அவர்கள் அப்படித்தான் பிரபலமாயிருந்தார்கள். ஆனால் இந்த தேவ ஆளுகையை நிராகரித்து தேவ உறவை தங்கள் வாழ்க்கையில உதாசீனப்படுத்தின இந்த மனிதர்களோடு இவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கை முறையை வைத்து கொண்டார்கள்? பொதுவாக என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட இடத்துல மனிதர்கள் போவதை நிறுத்தி விடுவார்கள். அவங்க அங்கே போகிறதை நிறுத்திடுவாங்க, அதுதான் நடக்கும். ஆனால் எல்கானா என்ன செய்தார்? அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? நான் கற்றுக்கொண்ட 3 பாடங்களை உங்களோடு கூட போன குறிப்பில் சொன்ன மாதிரி நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது தேவ ஆளுகையை நாம் ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் என்றால் நம்ம என்ன செய்யணும்? எல்கானா அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். முதலாவதாக, அவன் தன்னுடைய தேவ உறவை பாதிப்புக்குள்ளாக்க அனுமதிக்கவில்லை. தனக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிற உறவை இந்த காரணங்களை காட்டி அதை பாதிப்புக்குள்ளாக்க அவன் அனுமதிக்கவில்லை.
ஊழியக்காரரே இப்படி இருக்கிறாங்க, நாங்கள் எப்படி இருந்தால் என்னங்க, நாங்கள் அப்படி இப்படி தான் இருப்போம் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. நீங்கள் அவனை பற்றி வாசிக்கிற ரொம்ப அருமையான வார்த்தைகள் எனக்கு எப்போவே ரொம்ப பிடிக்கும். 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். இப்ப நீங்க கவனிச்சீங்களா? அங்க வருகிற வார்த்தை என்ன? அவன் பணிந்து கொள்ளவும் பலி செலுத்தவும் என்கிற வார்த்தை. எனவே அவனுடைய தேவ உறவுகள் ஒரு நாளும் பாதிப்புக்குள்ளாக்க அவன் அனுமதிக்கவே இல்லை. சரி, அங்க போன என்ன நிலைமை? பலியை ஒழுங்கா செலுத்த முடியுமா? முடியாது. ஆனால் அவனுக்கு ஒண்ணு தெரியும், நான் ஒருவேளை இந்த மனிதர்கள் ஏற்படுத்துகிற பாதிப்புக்குள் இருந்தாலும் கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தர் என்னுடைய பலிதான் செலுத்துவது கர்த்தருக்குத்தான். எனவே அவர்களுடைய பணிக்குரிய கணக்கை அவங்க கொடுப்பாங்க, அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்னுடைய உறவை தேவனிடத்தில் இருந்து ஒரு நாளும் பின்மாற்றம் அடைய விடமாட்டேன். இதுதான் எல்கானாவின் தீர்மானம். தேவ மக்களே, பல நேரங்களிலே தேவ உறவின் அசட்டை உடனான உங்களுடைய போராட்டங்கள், அசட்டை செய்வதற்கான தூண்டுதல்கள் பல நேரத்தில் உங்களுக்கு வருகிறது. நம்ம மட்டும் ஏன் கடவுளோடு இப்படி இருக்கணும்? நம்ம மட்டும் கடவுளை நேசித்து என்ன செய்ய போகிறோம்? இதோ இவ்வளோ பக்தி உள்ள மனிதர், இதோ இவ்வளோ பெரிய ஊழியக்காரர், அவரே இப்படி இருக்கிறாரு, நம்ம எப்படி இருந்தால் என்ன? இது இன்னைக்கு மக்கள் மத்தியில் சர்வசாதாரணமாக பேசப்படுகிற ஒரு காரியம். ஆனால் இது நமக்கு ஒரு எச்சரிப்பான பாடம். இந்த மனிதன் எந்த வகையிலும் தேவ ஆளுகையை தன் வாழ்க்கையில் அசட்டை செய்யவில்லை என்பதை எப்படி நிரூபித்தான்? தேவனோடு அவனுக்கு இருந்த உறவுகள் பாதிப்புக்குள்ளாவதற்கு அவன் அனுமதிக்கவில்லை. இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இருக்கிறோம். நீங்கள் பெரிய பக்திமான்கள் என்று நினைக்கிறவர்கள் அல்லது பெரிய பரிசுத்தவான்கள் என்று நினைத்திருக்கிற மக்கள், ரொம்ப முதிர்ச்சியானவர்கள், கண்ணியமானவர்கள் என்று நினைத்திருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலும் கூட போராட்டங்களையோ அல்லது சறுக்கல்களையோ பிரச்சனைகளையோ நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் உங்கள் உறவை பாதிப்புக்குள்ளாக்க அனுமதிக்க கூடாது. இதை நீங்கள் எல்கானாவின் வாழ்வில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் தேவ உறவுக்கும் தனக்கும் இடையிலே நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அவன் வர அனுமதித்ததே கிடையாது. இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையின் தரம் எப்படிப்பட்டது? தேவ ஆளுகை ஏற்றுக்கொள்ளும் மனிதர்கள் தானா நீங்கள்? கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அப்படியானால் இந்த முடிவுக்கு வாங்க, நான் தேவ உறவின் அசட்டைக்கான எல்லா எதிரிகளோடும் நான் போராடுவேன், அசட்டை செய்யப்பட விடமாட்டேன். அப்படி அசட்டை செய்யும் மனிதர்களோடு என்னுடைய ஐக்கியத்தை நான் வைத்து கொள்ள மாட்டேன், நான் அதற்கு எதிரான மனிதனாய் இருப்பேன் என்று நீங்கள் போராட வேண்டும். இதற்கு அவன் செய்த முதல் காரியம், தன் உறவை பாதிப்புக்குள்ளாக்க அவன் அனுமதிக்கவில்லை. இரண்டாவது, அவன் என்ன செய்தான்? இந்த தேவ ஆளுகையை ஏற்றுக்கொண்ட இந்த உன்னதமான மனிதன் தேவ உறவின் அசட்டை உடனான இந்த போராட்டத்தில் அவன் தன்னுடைய குடும்ப உறவின் கண்ணியத்தை அவன் இழக்க முன்வரவில்லை. தன் குடும்ப உறவின் கண்ணியத்தை அவன் இழக்க முன்வரவில்லை. ஒருவேளை நீங்கள் அங்கே போனால் அங்கே என்ன நடக்குது? ஆசாரியர்கள் என்று பெயர் பெற்ற 2 பேருக்குமே குடும்பத்தோட சரியான உறவு கிடையாது. அவங்க எல்லா பெண்களோடும் உறவில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை கிடையாது. இப்போ இவங்களுக்கு என்ன நினைக்க தோணும்? நாங்கள் போகிற இடத்துல ஆசாரியர்களுக்கே அவங்க மனைவியோட மாத்திரம் அப்படிங்கிற உறவு நிலை இல்லாமல் பல பெண்களோடு அவங்களுக்கு என்ன இருக்குது? உறவு இருக்குது. அப்போ நான் மட்டும் எதுக்கு இங்கே இவங்க 2 பேரும் ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில். இந்த பெனினால் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா,
அண்ணாளுக்கு நிம்மதி இல்லை வாழ்க்கையில், நான் மட்டும் எதுக்கு அதில் சரியாக இருக்கணும் அப்படி அவன் நினைக்கவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய குடும்ப உறவின் கவனத்தை அவன் இழக்கவில்லை. தேவ மக்களே, ஒன்றை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். தேவனுடைய ஆளுகை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், இந்த தேவ உறவின் அசட்டையுடனான போராட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவ உறவின் அசட்டையில் இருக்கிறவர்கள் பலர் தங்கள் குடும்ப உறவுகளிலும் அவர்கள் அசட்டையை தான் காண்பிப்பார்கள். குடும்ப உறவிலே முன்மாதிரிகளாக இருக்க மாட்டார்கள். எனவே அதை கண்டு இவன் மனம் தளரவில்லை. ஒருவேளை வீட்டில் சமாதானமான சுமூகமான சூழ்நிலை இல்லாவிட்டாலும் கூட அதை சமாளித்து அதை சீர்படுத்துவதற்கான எல்லா காரியங்களிலும் அவன் ஈடுபட்டானே தவிர அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. தன்னுடைய குடும்ப உறவின் கவனத்தை அவன் பாதுகாத்தான். தேவ உறவின் அசட்டை உடனான போராட்டத்திலே எல்கானாவுக்கு இருந்த முதல் தவறான முன்மாதிரி இந்த ஆசாரியர்கள். அவர்கள் கடவுளுடனான உறவை பேணவில்லை, ஆனால் இவன் பேணுவதற்கு கவனமாயிருந்தான். இரண்டாவது, அந்த மனிதர்கள் குடும்பத்துடனான உறவை அவர்கள் பேணவில்லை, ஆனால் இவன் தன் குடும்ப உறவுகளை சீர்படுத்துவதில் கவனமான ஒரு மனிதனாக இவன் இருந்தான். மூன்றாவதாக, இந்த மனிதன் எப்படி தேவ உறவின் அசட்டைகளோடு அவன் போராடினான். தேவ சித்தத்திற்கு குறுக்கே நிற்கக்கூடாது என்கிற தீர்மானத்தோடு இவன் இருந்தவன். ஒரு நாளும் தேவ சித்தத்திற்கு குறுக்கே நிற்காத மனிதன், தேவ உறவை அசட்டை செய்கிறவன் ஒரு நாளும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற மாட்டான். அவன் அதுக்கு குறுக்க தான் நிற்பான். ஆனால் இவனோ தேவ சித்தத்திற்கு ஒருபோதும், ஒருவேளை அதில் அவனுக்கு சந்தோஷம் இருக்குது இல்லை, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு இல்லை, அதை பற்றிலாம் அவன் கவலைப்படலை. ஆனால் தேவ சித்தம் அதுதான் என்றால் அதில் குறுக்கே நிற்க விரும்பாத மனிதன். 1 அதிகாரம் 23வது வசனத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். 1 அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். கர்த்தர் தமது வார்த்தையை மாத்திரம் என்ன செய்வாராக? நிறைவேற்றுவாராக என்றான். எப்போ? அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்பேன் என்கிற உண்மையை அவனிடத்திலே சொன்னபோது இது அவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. நீங்கள் நல்லா பாருங்க, இப்போ எவ்வளோ போராட்டம் போராடி சாமுவேல் பிறந்திருக்காரு. ஒருவேளை இதில் எல்கானாவுக்கு ஒரு பங்கு இருக்கு இல்லைங்களா? இந்த நிலைமைக்கு இவங்க வந்ததில்ல. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? யாரை கேட்டு நீ இந்த வேலையை செய்த? யார்கிட்ட அனுமதி வாங்கின? இதுக்கு நீ என்கிட்ட சொன்னியா? இந்த மாதிரி அவனை கொண்டு போய் கோயிலில் விடுறேன்னு என்கிட்ட சொன்னியா நீ? அதனால் இதை நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான்னா நிச்சயம் அண்ணால் அதை என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. அவள் அப்படி நிறைவேற்றலைனாலும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அது தப்பும் கிடையாது. அதுதாங்க இருக்கிற மிகப்பெரிய விஷயம். என்னாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரத்தை நீங்கள் அப்புறமா வீட்டில் உட்காந்து கவனமாக படிங்க. அதாவது என்னாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம். அதில் திருமணம் ஆகாத பெண், திருமணம் ஆன பெண், இவங்க 2 பேரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணும்போது அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கான அங்கே விஷயங்கள் பேசப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? திருமணம் ஆகாத ஒரு பெண் தன் தகப்பனுக்கு தெரியாமல் ஒரு பொருத்தனையை செய்து அதை நிறைவேற்றும் காலம் வரும்போது தகப்பன் அதை தடுத்தால், என்னை கேட்காம நீ செஞ்சிட்ட அப்படின்னு தடுத்துட்டா அந்த பொருத்தனை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை, நான் அதை மன்னிச்சிட்றேன்ட்டார். திருமணமான பெண் தன் கணவனுக்கு தெரியாத ஒரு பொருத்தனையை செய்து நிறைவேற்ற வரும்போது புருஷன் குறுக்க நின்னார்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். அதுக்கு அவளுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தார். இதெல்லாம் எல்கானாவுக்கு தெரியுமா தெரியாதா? நீ என்னை கேட்காம தான் பொருத்தனை பண்ணியிருக்க,
எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த பையனை நமக்கு பிறந்திருக்கான், அதனால் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், கடவுளை அதை மன்னிச்சிருவார், ஒன்றும் தப்பு இல்லை போ அப்படின்னா விட்டுருக்கலாம். ஆனால் அவன் சொன்ன வார்த்தையை தான் இப்போ நீங்கள் படிச்சிங்க. கர்த்தர் தமது வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. அவன் என்ன எந்த மறுப்பும் சொல்லலை, எந்த விதமான எதிர்பதிலையும் எல்கானா சொல்லவே இல்லை. ஒன்னே ஒன்று சொன்னான், தேவனுடைய சித்தம் எதுவோ அது மாத்திரம் நடக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னா ஓகே, நானும் ஓகேன்னு சொல்லிட்டார். இதுதான் தேவ ஆளுகையை தன்மேல் ஏற்றுக்கொண்ட மனிதனுடைய அடையாளம். தேவ உறவை அசட்டை செய்கிற மனிதர்களுடனான பாவத்துடனான போராட்டத்திலே ஒரு மனிதன் இப்படித்தான் தன்னை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் மனிதர்களாய் இருப்பீர்களானால் தேவ உறவின் அசட்டையோடு கூட நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். அப்படி போராடும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தேவ உறவிலே பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது. இரண்டாவது, உங்களுடைய குடும்ப உறவுகளை கவனமாய் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். குடும்ப உறவுகள் தேவனை கனம் பண்ண வைக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். மூன்றாவது, தேவ வார்த்தை, தேவ சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல. ஒருவேளை அது எனக்கு பிரியமற்ற ஒன்றாய் இருக்கலாம், எனக்கு சந்தோஷத்தை அது இப்போ எல்கானாவுக்கு எது சந்தோஷம்? சாமுவேலை பிரிந்திருப்பது சந்தோஷமா, சாமுவேலோடு இருப்பது சந்தோஷமா? இருக்கிறது தான் சந்தோஷம். அவனுக்கு அங்கே நிறைய பிள்ளைங்க பெடினாளுக்கு பிறந்திருக்கலாம், ஆனால் இவனுக்கு இப்போ பிறந்த இந்த பிள்ளையோட தான் அவனுக்கு அதிக சந்தோஷம். ஆனால் தன்னுடைய சந்தோஷத்தையோ தன்னுடைய பாச பிணைப்பையோ விட்டு கொடுத்து தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றினான். தேவ மக்களே, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த தேவ உறவின் அசட்டைக்காரர்கள் உங்களுக்கு முன்பாக போடும் இடரல்களையோ தடுமாற்றங்களையோ நீங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது. இப்போ அவர் என்ன கேட்டிருக்கலாம் அண்ணால, ஏமா நீ கொண்டு போய் கோயிலில் விடுறங்கிறியே, அங்கே யார் இவனை பார்த்துக்குவா? அவர் வயசானவர், ஏலி வயசானவர், யார் இருக்கிறா? ஓப்பினியும் பிடேகாசு இருக்கிறாங்க, அவ்வளோ ஒழுக்கமானவனுங்களா அவனுங்க, அங்கே கொண்டு போய் இவனை விடுறங்கிறியே, அவங்க முன்னாடி இவன் வளர்ந்தான்னா இவனை என்ன ஆயிடுவா? சரியான போக்கிரி ஆயிடுவானே, இவனை கொண்டு போய் அங்கே விடலாம் நீ சொல்லலாமா? முடியாது. அப்படியெல்லாம் சொல்லலை. கர்த்தரிடத்தில் நான் ஒப்புவித்து விட்டால் அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கொள்வார்? கர்த்தர் எடுத்துக்கொள்வார். எனவே நான் இதில் தலையிட மாட்டேன். இதான் அவனுடைய விடாப்பிடியான விசுவாசம். ஆண்டவரை சொல்லுவோமா, ஆண்டவரே எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய ஆளுகையை ஏற்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். தேவ உறவை அசட்டை செய்கிறவர்கள் அவர்கள் தேவ ஆளுகை ஏற்காதவர்கள். அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவ உறவை அசட்டை செய்வார்கள். குடும்ப உறவுகளிலே தேவனுடைய உறவுகளை அசட்டை செய்வார்கள், ஆளுகையை. அடுத்து அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர்கள் எதிராளிகளாய் இருப்பார்கள். ஆனால் நாங்களோ அதை எதிர்த்து போராடி உமக்கு எங்களை அர்ப்பணிப்போம் என்று நாம் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவன் தலையிலே சவரகன் கத்தி படுவதில்லை என்ற ஒரு நசரேய விரதத்தோடு அவனை அங்கே விடுவதற்கு அன்னாள் தயாராய் கொண்டாள். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான நல்ல முன்மாதிரி. ஆண்டோட சொல்லுவோமா, ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள் நான் இருப்பேன் என்றால் எனக்கு உம்மோடு இருக்கிற உறவுகள் தான் முக்கியம். என்னுடைய விருப்பமோ என்னுடைய ஆசையோ என்னுடைய சந்தோஷமோ அல்லது என்னுடைய எதிர்காலம் அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சகலத்தையும் நான் உம்முடைய பாதத்தின் கீழ் வைத்து விடுகிறேன், நீர் ஆளுகை செய்யும் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் தேவன் உங்களை தம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைப்பார். சாமுவேல் ஒருபோதும் கெட்டுப்போகவில்லை. பிந்தின நாளிலே மிகுந்த கனத்துக்குரிய ஒரு மனிதனாய் இஸ்ரவேலரின் வரலாற்றிலே ஒரு பெரிய பாதிப்பை அவன் ஏற்படுத்தினான். ராஜாக்களை ஏற்படுத்தும் மனிதனாகவும் ராஜாக்களை இறக்குகிற மனிதராகவும் கடவுள் அவனை கொண்டு ராஜாக்களை ஏற்படுத்தினார். அவனை கொண்டு ராஜாக்களை அவருடைய ஸ்தானத்திலிருந்து நீக்கி வைத்தார். அவ்வளவு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாய்
அவன் வாழ முடிந்தது. இதுதான் நமக்கு வருகிற மிக முக்கியமான பாடம். மூன்றாவது காரியத்திற்கு நாம் வருவோம். சரி, தேவ ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்வோமானால் மூன்றாவது நம்முடைய போராட்டம் யாருடன் இருக்கும் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இப்போ நம்ம மூணாவது ஒரு நபரை நம்ம பார்க்குறோம். யாரு? ஏலி என்கிற தேவ மனிதர். இவரை தேவ மனிதர் என்று சொல்லுவதற்கு நான் தயங்கவில்லை. ஆனால் அவரிடத்திலே அதற்கான அடையாளங்கள் மிக மிக குறைவு. இப்போது அன்னாள் மிகுந்த வியாகுலத்தோடு இருந்தபோது அவர் அதுக்கு பிறகு விஷயத்தை கேட்ட பிறகு அவளை ஜெபம் பண்ணி அனுப்புனார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. பின்னால் கொண்டு சாமுவேலை ஒப்புவித்த போதும் அவர் கையில் தான் ஒப்புவித்துட்டு போனாங்க, எல்கானாவும் அன்னாலும். அதை அவர் மிகுந்த கனத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரை குறித்து ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கவில்லை. அவரை குறித்து ஆண்டவர் சமாதானத்தோடோ அல்லது நல்வார்த்தைகளையோ பேசவில்லை என்பது வேதனையான ஒரு விஷயம். எனவே ஏலியினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகை இருந்ததா என்றால் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். தேவனுடைய ஆளுகையை ஏற்காத ஒரு மனிதர். ஏலிகிட்ட போய் நேரில் கேட்டீங்கன்னா அவர் அப்படி சொல்ல மாட்டார். ஐயா, ஆண்டவர் தான் எல்லாம்னு சொல்லுவார். ஆனால் எது சொல்லணும்? வார்த்தை சொல்லக்கூடாது, வாழ்க்கை தான் சொல்லணும். வாழ்க்கை அதை சொல்லலையே. எப்படி இந்த ஏலி நமக்கு ஒரு தவறான முன் உதாரணமாக மாறுறாரு? அக்கிரமத்தை எதிர்ப்பாரற்றவருடனான ஒரு போராட்டம். அக்கிரமத்தை எதிர்ப்பாரற்றவர்களான மனிதர்களோடு கூடிய ஒரு போராட்டம். ஒரு மனிதன் பக்திக்குரிய மனிதனாய் இருப்பான் என்றால் தேவனுக்கு எதிரானவைகளோடு அவனுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்க வேண்டும். பாவத்தோடு போராடும் ஒரு மனப்பக்குவம் அவனுக்கு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தேவ மனிதனுக்கு அடையாளம். கர்த்தருக்கு எது பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காது. ஒருவேளை ஆண்டவர் வெறுக்கிறவற்றை வெறுத்தும் ஆண்டவர் நேசிக்கிறதை நேசிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இவரை பொறுத்தளவில் இவர் அக்கிரமம் செய்யவில்லை என்று சொல்லுவோமானால் ரைட். இவர் பெண்களோட தவறான உறவு வைத்திருந்தாரா? இல்லை. இவர் எப்பயாவது பலி செலுத்த வந்த மனிதர்களிடத்தில் தவறாய் நடந்து கொண்டாரா? அப்படியெல்லாம் பைபிளில் ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஆனால் அதை தன் கண் முன்னே அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது எல்லா அதிகாரமும் எல்லா விதமான பொறுப்பும் அவருக்கு இருந்தும் அதை எதிர்ப்பதற்கோ அதை வேண்டாம் என்று சொல்லுவதற்கோ அவர் என்ன செய்யவில்லை? முன்வரவில்லை, இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளோடும் மனிதர்களோடும் தான் தேவ ஆளுகையை ஏற்றுக்கொண்ட மனிதர்களும் அல்லது தேவ சித்தையுடைய மக்களும் போராட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. பல நேரத்தில் அக்கிரமத்தை சகித்து கொள்ளுகிற, அக்கிரமத்தோடு ஒத்துப்போகிற வாழ்க்கையில் உள்ள மனிதர்களோடு உலகத்தோடு தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நமக்கு என்ன மனநிலை வரும்? நம்மளும் அப்படி கண்டும் காணாமல் போய்விடலாமா? நாமும் அதை விட்டு விடலாமா? அப்படிதான் தோணும். சரி, நீங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா? எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு காரியத்தை மாற்றிடுவே முடியுமா? முடியாது. எல்லாத்தையும் எதிர்த்து நின்று எல்லா காரியத்தையும் நீங்கள் மாற்றிட முடியுமானா முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்யலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அக்கிரமத்துக்கு எதிராக உங்களுடைய மனநிலையிலே நீங்கள் போராடினீர்கள், வேலை செய்தீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். பொதுவாக நான் போகிற ஆலயங்களில் இந்த மீட்டிங்ஸ்க்காக போகும்போது ரொம்ப அதிகமாக சிஎஸ்ஐ திருச்சபைகளில் நான் இதை பார்க்கலாம். நீங்கள் பொதுவாக வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் கூட்டம் இருக்கும், சனிக்கிழமை சாயங்காலத்தில் கூட்டம் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆராதனை, ஒன்றோ ரெண்டோ ஆராதனைகள் இருக்கும். அதன் பிறகு யூத் ஃபெலோஷிப் இருக்கும். கண்டிப்பாக வாலிபர் ஐக்கியம் அந்த 11 மணிக்கு மேலே இருக்கும். ஈவினிங் ஒரு சர்வீஸ் இருக்கும். இதை தாண்டி
90% ஆலயங்களில் சனிக்கிழமையில் மாலையில் ஒரு 3 மணியிலிருந்து தாய்மார்கள் கூடுகை இருக்கும். மேக்சிமம் நான் பார்த்துருக்கிற இந்த எபிஸ்கோப்பல் ஆர்டரில் உள்ள சர்ச்சஸில் இந்த தாய்மார் சங்கம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, மதர்ஸ் ஃபெலோஷிப்னு, விமன்ஸ் ஃபெலோஷிப்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு தனியாக கூடுகைகளே நடக்கும். அந்த மாதிரி கூடுகைகளில் இந்த வர்ற பிரசங்கியார்களை பேச சொல்லுவாங்க. நான் அப்படி நிறைய பிரசங்களை பேசியிருக்கேன். இப்போ பல பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஐயா எங்கள் வீட்டுக்காரர் இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, அவரால் எங்கள் குடும்பத்தில் பக்தியாக வாழ முடியல, பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, நான் ஒரு ஆள் என்னையா செய்ய முடியும், நான் மட்டும் எப்படி இந்த குடும்பத்தை மாற்ற முடியும், நான் நினைக்கிறதுனால மட்டும் அங்கே ஒன்றும் ஆயிராது. இப்படி நிறைய பெண்கள் அழுகிறத நான் கேட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன், அம்மா நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எதையும் மாற்றிட முடியாது, உங்கள் குடும்பம் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஆனால் ஒன்று செய்யுங்க, கண்டும் காணாமல் மாத்திரம் இருந்துராதீங்க. அதை மட்டும் நான் சொல்லுவேன், கண்டும் காணாமல் இருந்துராதீங்க. உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் அதை என்ன செய்யுங்க, பதிவு செய்யுங்கள். தவறுன்னு சொல்லுங்க. அவங்க அதை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. நீங்கள் அதற்கு எதிராளி அப்படின்றத அவங்களுக்கு சொல்லியிருக்க. இதை நான் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். எனவே இதை இங்கே அதான் பார்க்குறோம். ஒருவேளை ஏலியினால் என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அக்கிரமத்தை எதிர்த்து அவன் போராடவில்லை. பைபிள் என்ன சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்னால் முடிந்த அளவு இருதயத்தோடும் உன்னால் முடிந்த அளவு ஆத்துமாவோடும் அப்படியே சொல்லுது இல்லை. என்ன சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. அந்த முழுமையை கொடுக்க நாம் தவறி விடுவோமானால் மனிதர்கள் ஒருவேளை நம்மளை சொல்லலாம், ஐயா அவர் பண்ணாருங்கய்யா, நல்லா தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கா, கர்த்தர் பார்க்கிறார். எனவே நான் அக்கிரமத்தை சகித்து கொண்டேனா, ஒத்து போனேனா, அல்லது அதை எதிர்த்து போராடினேனா என்பதை தேவன் பார்க்கிறார். ஏலி எப்படிப்பட்ட மனிதர், அக்கிரமம் செய்யலை, ரைட், ஓகே, அவர் எந்த பாவத்தையும் நேரடியாக செய்யலை, ஆனால் அக்கிரமத்தை அவர் எதிர்க்கவில்லை. அதை அவர் தன்னால் தன்னுடைய முழு பலத்தோடு அதற்கு எதிராக அவர் போராடவில்லை என்பதுதான் நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். தேவ ஆளுகை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களுக்கு யாரோட போராட்டம் இருக்குது, இந்த அக்கிரமத்தை எதிர்க்காத ஒரு சமுதாயம், எதிர்க்காத மனநிலை கொண்டவர்கள், எதிர்க்காத சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட இந்த தேவ ஆளுகையை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் என்ன செய்வார்கள், போராடி கொண்டே இருப்பார்கள். இது நடக்கத்தான் செய்யும். நீங்கள் இவங்க வாழ்க்கையில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஒரே ஒரு உதாரணம் நீங்கள் புரிவதற்காக நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியறதுக்காக நான் அதை சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த யோசேப்பை பற்றி நமக்கு தெரியும், அவருடைய சகோதரர்களை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா. அவங்க அக்கிரமம் பண்ணாங்க, அவங்க எல்லா தப்பும் பண்ணாங்க. ஆனால் யோசேப் என்ன பண்ணான், அதை கண்டும் காணாமல் அவன் போகலை, அதை அவன் சகித்து கொள்ளலை, அதை அவனால் மாற்றவும் முடியல. அவனால் மாற்ற முடிஞ்சதா, அவங்க அண்ணன்மாரை அவனால் மாற்ற முடியல. ஆனால் அவனால் ஒன்று செய்ய முடிஞ்சது. என்ன செய்ய முடிஞ்சது, அவங்களோட அவனால் ஒத்து போகாமல் இருக்க முடிந்தது. முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அவன் ரெடியாக இருந்தான். எந்த ஒரு தவறுக்கும் அவன் என்ன சொல்லுவான், நோ, அதுக்கு அவன் ரெடியாக இருந்தான். ரெண்டாவது, அவங்க அதை யார்கிட்ட சொல்லணுமோ அதை சொல்கிறதுக்கு அவன் ரெடியாக இருந்தான். யார்கிட்ட சொன்னான், அவங்க அப்பாட்ட சொன்னான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் அவனுடைய வரலாற்றை வாசிச்சிங்கன்னா அது அப்படி தான் சொல்லுது இல்லைங்களா. அங்கே தான் அவன் சொல்ல முடிஞ்சது, அதை தான் அவனால் முடியும். அதை எதை செய்ய முடியுமோ அதை அவன் தாராளமாக செஞ்சான் இல்லையா. ஆனால் ஏலி அதை அப்படி செய்யவில்லை. சரிங்களா. எப்படி இவர் அதை செய்யலை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இவர் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி குறித்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் நீங்கள் அமைதியாக உட்காந்து படிங்க. இந்த செய்தியை கேட்ட பிறகு கூட உட்கார்ந்து அமைதலாக உட்கார்ந்து அந்த வேத பகுதிகளை படிங்க. 2ஆம் அதிகாரம் 27 36 வசனம் வரைக்கும்,
3ஆம் அதிகாரம் 11 14 வரைக்கும் உள்ள வசனங்கள். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து அமைதியாக அப்புறமா படிங்க. இப்பயும் அந்த வேத பகுதியை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல என்ன நடக்கிறது? தேவனுடைய எச்சரிப்பு தேவ மனிதன் மூலமாக வருகிறது. இதை நீங்கள் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் இப்போ வாசிக்க கேட்கலாம். 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்தான் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லைங்களா? நீங்க அதை கீழே படிச்சு பாருங்க. யார் இந்த தேவனுடைய மனிதன் தெரியாது, ஆனால் அன்னோன் ப்ராஃபட் இல்லையா, ஒரு பெயர் தெரியாத தீர்க்கதரிசி, தேவனுடைய மனிதன். அவனும் எந்த சமுதாயத்தில் இருந்திருக்கான்? இதே சமுதாயத்தில் தான் அவனும் வாழ்ந்துருக்கிறான். உத்தமனாக, தேவனுக்கு பயந்தவனாக. அதனால தான் தேவன் அவனை அனுப்பியிருக்கிறார். அப்போ யாருமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அவன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். அவன் என்ன சொன்னான்றதை நீங்கள் கீழே படிக்கலாம். அடுத்து 3ஆம் அதிகாரம் 11 14 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசுகிறார். யாரை குறித்து? ஏலியை குறித்தும் அவன் குடும்பத்தை குறித்தும் பேசுகிறார். அப்போ 2 தடவை ஏலிக்கு தேவனுடைய எச்சரிப்புகள் பிரத்யட்சமாய் அவனுக்கு வந்தது. அப்போ அவனுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் ரூட் காஸ் என்ன பிரச்சனை அவனுக்கு நல்லா தெரியும் எல்லாமே இல்லையா? ஆண்டவர் முதல் தடவை பேசும்போது ரொம்ப தெளிவாகவே சொன்னார். 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 29வது வசனத்துல என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இப்ப இந்த பிரச்சனையிலிருந்து தெரிஞ்சு போச்சா இல்லை? நான் என்னங்கய்யா பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது இல்லையா? ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இவர் தேவ எச்சரிப்பை 2 முறை பிரத்யட்சமா கேட்டார். ஆண்டவர் பேசுற சத்தம், சாமுவேல்கிட்ட பேசுற சத்தம் யாருக்கு கேட்கல? ஏலிக்கு கேட்கல. ஒருவேளை ஒரு அறையில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுறீங்கன்னா, ரொம்ப குசுகுசுன்னு பேசுறீங்கன்னா வேணா நீங்கள் பேசுறது வேணா அடுத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை அவர் எவ்வளோ சத்தமாக பேசுகிறாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அது யாருக்கு மட்டும் தான் கேட்டுச்சு? சாமுவேலுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. ஏலிக்கு அது கேட்கவே இல்லை. தேவ எச்சரிப்பை அசட்டை செய்கிற மனிதர்கள் யார்? அக்கிரமத்தை எதிர்த்து அவர்கள் போராடாமல் இருப்பார்கள் என்றால் யார் போராடாமல் இருப்பாங்க? தேவ எச்சரிப்பை பெரிதுபடுத்தாதவர்கள். முதல் தடவை ஒருத்தவங்க சொல்லிட்டு போடாருல்ல, அதுக்கு ஏலியினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? நீங்கள் பைபிளில் சில இடத்துல வாசிக்கலாம். பாவத்தை பற்றி யாராவது உணர்த்தும் போது சிலர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தேவ சமூகத்தில் விழுந்திருக்கிறாங்க இல்லையா? தாவீதுக்கு அப்படி நடந்திருக்கு. தாவீது பாவம் உணர்த்தப்பட்ட போது என்ன செய்தான்? தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு யார் முன்னால் விழுந்தா? தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான் இல்லைங்களா? அப்படி யோனா காலத்தில் மக்களை பற்றி அப்படி நம்ம படிக்கிறோம். ஆனால் இவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணார்? ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது, அமைதியாக விட்டார். சரி, பின்னால் ஆண்டவர் சாமுவேலை கொண்டு பேசுகிறார். நீங்கள் சாமுவேல் பேசி முடித்த பிறகு வா, ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னார்? சாமுவேல் சொல்லிட்டான். சொல்லி முடித்த பிறகு ஏலியினுடைய பதில் என்ன தெரியுங்களா? நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்துக்கு பிறகு படிச்சீங்கன்னா ஏலி சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அவர் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் படிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 3ஆம் அதிகாரம் 18 படிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன் அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். இவ்வளவுதான் அவருடைய ரெஸ்பான்ஸ். அவருடைய அதிர்ச்சி இவ்வளவுதான் அதுக்கு அவர் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ். அதோடு அதை மறந்துட்டார் அவர். அப்போ தேவ எச்சரிப்பை தொடர்ந்து அசட்டை செய்த ஒரு மனிதர். இவர்கள் ஒரு நாளும்
அக்கிரமத்தை எதிர்க்க மாட்டார்கள், அக்கிரமத்தோடு ஒத்து போவார்கள். இந்த விதமான செயல்பாடுகளோடு உண்மையான மனிதர்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? போராடி கொண்டே தான் இருக்க வேண்டும். சாமுவேலுக்கு என்னென்ன பிரச்சனை அங்கே இருந்துச்சோ நமக்கு பைபிளில் சொல்லப்படலை. சாமுவேல் சமாதானமாக தான் அங்கே வளர்ந்தார் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியல. அவர் எத்தனை பிரச்சனையை மீட் பண்ணாரோ நமக்கு தெரியாது. ஆனால் இருந்திருக்கும், பைபிளில் சொல்லலை. ரைட். இரண்டாவது, தேவனை விட மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. இது அவங்ககிட்ட இருந்த ரெண்டாவது பிரச்சனை. ஏன் அவனால் அக்கிரமத்தை எதிர்த்து போராட முடியல அப்படின்னா, ஆண்டவரே சொல்லிட்டார், நீ உன்னுடைய குமாரரை மதிப்பானேன். நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், என்னங்கய்யா அவர் தான் சொன்னாரே, எப்பா நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லா இல்லை, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறீங்க, நீங்கள் செய்கிற பொல்லாத நடக்கையெல்லாம் நான் சொல்ல, மக்கள் சொல்ல கேட்குறேன், தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்கன்னு கண்டிச்சார் இல்லைங்கய்யா. எப்படி கண்டிக்காமல் இருந்தார்? இது போதாது, இது போதாது. இவருக்கு கடவுள் கொடுத்த உத்தரவாதம், இவருக்கு கொடுத்த அதிகாரத்திற்கு இவர் என்ன செஞ்சிருக்கணும்? அவங்கள அந்த வேலையிலிருந்து கீழே இறக்கி இருக்கணும் இல்லையா? அப்படி செய்கிறதுக்கு இவருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது இல்லையா? ஓப்பனியையும் பெனகாசையும் ஆசாரியர்களாக இனிமேல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. தாராளமாக அவர் சொல்லியிருக்கலாம். இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியத்தை செய்கிறவங்க, நீங்கள் இனிமேல் இந்த ஊழியத்தை என்ன செய்யாதீங்க. ஆனால் ஏன் இவரால் முடியல? யாராக போயிட்டாங்க? அவங்க பசங்களாக போயிட்டாங்க இல்லையா? என்றைக்கு ஒரு மனிதன் தேவனை விட மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, முதலிடம் கொடுக்கிறானோ, அவன் அக்கிரமத்தை பாராமுகத்தோடு தான் வைத்து கொள்வான். அவன் அக்கிரமத்தை எதிர்த்து முழுசுமா என்ன செய்ய மாட்டான்? அவன் போராட மாட்டான். இது 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 கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். இது இப்படிப்பட்ட மனிதர்களோடும் செயல்பாடுகளோடும் ஒரு விசுவாசி போராடித்தான் ஆக வேண்டும். தேவ உறவை தன் வாழ்க்கையிலே ஆளுகையை ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசி இதை கண்டிப்பாக செய்ய மாட்டான். அவனுக்கு மனுஷனை விட யார் முக்கியம்? கடவுள் தான் முக்கியம் இல்லையா? நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா ஆசா என்கிற ஒரு ராஜாவை பற்றி நீங்கள் வாசிக்கலாம். இந்த 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது 13வது அதிகாரத்தில் இருந்து 14வது அதிகாரத்தில் இருந்து நீங்கள் ஆசா என்கிற ஒரு ராஜாவை பற்றி நீங்கள் படிக்கலாம். இந்த ஆசா யூதாவின் ராஜாக்களிலே ஒரு 6-7 ராஜாக்கள், நல்ல ராஜாக்கள் வருவாங்க. அதில் இவனும் ஒருத்தன், அந்த நல்ல ராஜாக்களில் இவனும் ஒருத்தன். இவனை பற்றி பைபிள் என்ன வாசிக்கிறோன்னா, தேசத்தில் இருக்கிற விக்கிரக ஆராதனைக்காரரை எல்லாம் தேசத்தை விட்டு இவர் என்ன செஞ்சார்? அகற்றினார், அவர்களை துரத்தி அடித்தார். ஆண்டவருடைய கட்டளை பிரகாரம் அவங்கள யாரையும் அவர் தேசத்தில் என்ன செய்யலை? வாழ விடவில்லை என்று அவரை பற்றி வாசிக்கிறோம். ஆனால் அப்போது யாரும் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. அப்படி செய்கிறவங்க அல்லது விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தையும் கூட அவர் என்ன செய்தார்? பிறப்பித்தார். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 15வது வசனம், 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 15, 16 இந்த 2 வசனங்களை வாசிக்க கேளுங்க. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். என்ன ஆணைக்காக இஸ்ரவேல் மக்கள் சந்தோஷப்பட்டார்கள்? 13வது வசனம். சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் அவங்க உடன்படிக்கை பண்ணாங்க. சரி, இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்ப என்ன செய்தி காதுக்கு வருது அப்படின்னா, அடுத்த வசனம் 16. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின
ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளை ராஜாத்தியாய் இராதபடி ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கிதரோன் ஆற்றில் என்ன செய்து போட்டான்? சுட்டெரித்து போட்டான். இப்போ இந்த ஆணையை முடிச்ச பிறகு இவருக்கு ஒரு செய்தி வருது. ஐயா, இன்னும் விக்கிரக ஆராதனை தேசத்துல இருக்கு. ஒருவேளை நான் ஒரு கற்பனையில் சொல்கிறேன், என்ன நடந்திருக்கும்? இப்படி ஒரு ஆணையை, அதாவது ஜீவனுள்ள தேவனை தவிர வேற தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க கொலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆணையை போட்ட பிறகு என்னுடைய இமேஜினேஷன் தான், கண்டிப்பாக யாராவது ஒற்றர்களை இந்த ராஜா நியமிச்சிருப்பணும் இல்லையா? யாராவது செஞ்சாங்கன்னா என் காதுக்கு என்ன செய்யுங்க, கொண்டு வந்து சொல்லுங்கப்பா அப்படின்னு. இப்போ ராஜாவுக்கு என்ன தோணும்? ஒருவேளை ஒரு 2 ஸ்பைஸ் அவர் போட்டிருந்தாருன்னு வைங்களேன், என்னைக்கு அவர் என்ன ஆசைப்படுவார் மனசில்? ஆண்டவரே, ஒரு நாளும் இந்த ஒற்றர்களை நான் பார்க்கவே கூடாது. அப்படின்னா தேசத்தில் என்ன நடக்கலைன்னு எனக்கு தெரியும். விக்கிரக ஆராதனை நடக்கலைன்றத உறுதியோடு நான் இருப்பேன். என்னைக்கு இவங்களை பார்க்குறனோ அன்னைக்கு எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குது. ஒருவேளை நான் நினைக்கிறேன், அப்படி சொன்ன மனிதர்களில் ஒருத்தர் வந்து நிற்கிறார். ஏய், உன்னை நான் இந்த வேலைக்குள்ள போட்டேன், நீ என்ன இங்கே வந்து நிற்கிற? ராஜா, நம்ம ஆணைக்கு எதிராக ஒரு வேலை நடக்குது. யார் நடத்துகிறா? அதை எப்படி ராஜா சொல்கிறது எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. முக்கியமான ஆள். டேய், யாராக இருந்தாலும் விஷயத்தை சொல்கிறா. யாரா அந்த வேலையை செய்கிறது? வேற யாரும் இல்லைங்க, உங்கள் அம்மா தான். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதை அவனுக்கும் தெரியும், அவன் கூட இருக்கிற அரசவையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ராஜா சட்டம் போட்டிருக்கிறாரு, ஆனால் பின்வழியில் யார் விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறா? அவனுடைய அம்மாவே விக்கிரக ஆராதனை செஞ்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தா. சும்மா ஒரு இமேஜினேஷனில் நான் சொல்கிறேன், கூட இருக்கிற அந்த சபையில் இருந்தவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த செய்தி வந்தவொடனே இப்போ கொலை செய்யணும் இல்லையா, இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? ராஜா, சில விஷயத்தெல்லாம் கண்டும் காணாமல் விட்டுருணும் ராஜா, அதெல்லாம் கண்டுக்கூடாது, விட்டுருங்க. அம்மா தானே, அவங்க பாட்டில் எதையா பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் பாட்டில் அமைதியாக இருங்க, பேசாமல் வேலையை பாருங்கள், அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? அவன் சொன்னா, இல்லை, கண்டிப்பாக எங்கள் அம்மாவை வந்து அந்த ஸ்தானத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க விடமாட்டேன்னு சொல்லி என்ன வாசிக்கிறோம் நம்ம? தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளை ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா என்ன செய்தான்? விலக்கி போட்டு. ராஜாத்தின்ற வார்த்தையை நீங்க ராணின்னு புரிஞ்சுக்க கூடாது, அது டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிற பிரச்சனை, சரிங்களா? இந்த அம்மா ஒரு காலத்துல இந்த நாட்டுக்கு என்னவா இருந்தவங்க? ராணியா இருந்தவங்க. இப்ப இந்த அம்மா ராணி கிடையாது. அப்ப இந்த அம்மா யார்? இப்போ குயின் மதர். அதாவது நம்ம தமிழ் மக்களுக்கு புரியணும்னா ராஜமாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள லேட்டஸ்ட் பாஷை அது. ராஜமாதா அப்படின்னா மாதா, ராஜமாதா அப்படின்னா ஏற்கனவே அவங்க இந்த நாட்டுக்கு என்ன இருந்தவங்க? ராஜாத்தியா இருந்தவங்க. இப்போ வந்து அவங்க ஒரு ஹானரபிள் போஸ்டில் இருப்பாங்க. அதை குயின் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இப்போ நம்ம தமிழில் அந்த வார்த்தை, எனக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தை தான் ராஜமாதா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த போஸ்டில் இருந்து அந்த அம்மாவை என்ன செஞ்சுட்டான்? அவன் ரொம்ப ஒரு உயர்தரமான மரியாதைக்குரிய ஒரு போஸ்ட் அது. நீங்கள் இதே மாதிரி ஒரு அம்மாவை தானியேலில் நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு அந்த வேத பகுதி தெரியும், அதனால் நான் அந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. பெல்சாத்சார் ராஜா அவர் விருந்து பண்ணார் இல்லைங்களா? விருந்து பண்ணும்போது கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் கொண்டு வந்து அவர் என்ன செஞ்சார்? திராட்சரசம் பருகினார் இல்லைங்களா? அப்போ மனித கையுறுப்பு தோன்றி எங்கே எழுதுச்சு? செவுத்தில் எழுதுச்சு இல்லைங்களா? மெனே தெக்கேல் உப்பார்சின்னு எழுதுச்சு இல்லைங்களா? அதை படிக்கிறதுக்கு யாருக்குமே தெரியல. ராஜா எல்லாம் ஆட்டம் கண்டு போயிட்டாங்க இல்லையா? இவங்க எல்லாம் கலவரத்தில் இருக்கும்போது அது என்ன எழுதியிருக்குன்னு தெரியாமல் இவங்க சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் அங்கே படிக்கலாம். தானியேலில் நீங்கள் அந்த பகுதி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது ராஜாத்தி உள்ளே வந்தாள் அப்படின்னு இருக்கும். அப்போ ராஜாத்தினா நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? அவனுடைய பெல்சாத்சாருடைய மனைவி இல்லை, பெல்சாத்சாருடைய அம்மா. அதாவது அவங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நேபுகாத்நேச்சாருடைய மனைவின்னு சொல்கிறாங்க. அது இவனுக்கு கூட அவன் அம்மா கிடையாது, பாட்டி தான் வரணும், பாட்டியாக தான் வரணும். பெல்சாத்சாரு கூட அவள் பாட்டியாக தான் வரணும்.
ஏன்னா பெல்சாத்சாருக்கு பிறகு அடுத்த ராஜா வந்து அவனுக்கு முன்னாடி ஒரு ராஜா, அதுக்கு முன்னாடி தான் நேபுகாத்நேச்சார் ராஜா. நேபுகாத்நேச்சார் ராஜா, அதுக்கு பிறகு ஒரு ராஜா, அதுக்கு பிறகு தான் பெல்சாத்சார் ராஜா. அவன் வந்து சொல்கிறா, நீ ரொம்ப கவலைப்படாதப்பா, நம்ம யூதா நாட்டில் இருந்து ஒருத்தன் வந்தால் இருக்கிறாங்க, அவன் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தேவ ரகசியங்களெல்லாம் அவன் என்ன செஞ்சுருக்கிறான், தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறான், அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் கவனிக்கலாம். ஒருவேளை நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேத பகுதியை நீங்கள் கவனிங்க. தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தால், அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். போதும். இப்ப இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இப்போ நேபுகாத்நேச்சார் ராஜா காலத்துல தானியேலுக்கு போனா, அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் ஆட்சிக்கு வந்தான். ஏவில் மெரோதாக் அப்படின்னு அவன் பேரை நீங்கள் எரேமியாவில் வாசிக்கலாம். அதை 51 அதிகாரத்தில் என்னமோ வரும்னு நினைக்கிறேன், வாசிக்கலாம். அவனுக்கு பிறகுதான் பெல்சாத்சார் ராஜா ஆட்சிக்கு வர்றான். இப்போ இந்த பிரச்சனை நடந்தப்போ நான் நினைக்கிறேன் தானியேல் சீன்லே இல்லை. தானியேலுக்கு அங்கே எந்த மரியாதையும் கிடையாது. தானியேலை பற்றி அவனுக்கு தெரியலையே, இந்த பெல்சாத்சார் ராஜாவுக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கிறானே தெரியலையே. அப்போ நான் நினைக்கிறேன் அவர் வந்து இப்போ வந்து அவருக்கு ரொம்ப செல்வாக்கு இல்லாமல் அவர் ஏதோ கொஞ்சம் ஓரக்கட்டப்பட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இவங்களுடைய காலத்தில். இப்போ அவள் வந்து நினைப்பூட்டுறா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்படி ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அந்த ராஜாத்தின்னு வருது பார்த்தீங்களா, அந்த குயின் மதர், அதான் அதுக்கு அர்த்தம். நேபுகாத்நேச்சாரின் மனைவியாக அவள் இருந்திருக்க வேண்டும். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ அது ஒரு ஹானரபிள் போஸ்ட். அந்த போஸ்டிங்கில் இருந்த அந்த அம்மாவை அவன் என்ன செஞ்சிட்டான், உடனே காலி பண்ணிட்டான். இது ரகசியமான விஷயம் இல்லைங்க, ஊருக்கே தெரியும். அதை செய்வதற்கு அவன் தயங்கவே கிடையாது. இதுதான் தேவ ஆளுகையை ஏற்கிறவனுடைய வாழ்வின் அடையாளமாக இருக்க முடியும். முதல்ல எப்படி இருப்பான் அவன், தேவ எச்சரிப்பை அசட்டை செய்யாமல் இருப்பான். ஆனால் அக்கிரமத்தோடு போராடாமல் இருக்கிற மனிதர்கள் தேவ எச்சரிப்பை என்ன செய்வார்கள், அசட்டை செய்வார்கள். இரண்டாவது, தேவனை விட மனித உறவுகளுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மனிதர்கள் அல்ல, தேவன் முக்கியமானவர். மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். மூணாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் தன்னுடைய முழுமையான ஈடுபாட்டையோ அர்ப்பணிப்பையோ ஏலி அங்கே என்ன செய்யவே இல்லை, செலுத்தவே இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவனுடைய வாழ்க்கையிலே கடினமாய் விளங்கினது என்பதை நாம் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் அவருடைய மரணம் எவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். 15வது 16வது வசனம், 17வது வசனத்தில் 18வது வசனத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், செய்தி தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிட்டுங்கிற செய்தி கேள்விப்பட்ட போது ஏலி மல்லாக்க விழுந்து தன் பிடரி முறிந்து என்ன செய்து போனான், அவன் செத்து போனான் இல்லையா. அப்போ அவனுடைய மரணம் ஒரு விரும்பத்தக்க மரணம் அல்ல. ஒருவேளை அவனுக்கு கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டு போச்சுங்கிற ஒரு பெரிய வேதனை இருக்கத்தான் செய்தது. ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்பட்டது. ஆண்டவரை சொல்லுவோமா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும், அக்கிரமத்தை எதிர்பாரற்ற மனிதரோடு எனக்கு சமரசம் இருக்கக்கூடாது. அக்கிரமத்தை எதிர்த்து போராடும் ஒரு மனப்பக்குவம் எனக்கு இருக்க வேண்டும். நான் தேவ ஆளுகையை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவன் என்றால் அப்படிப்பட்ட செயல்களோடும் நான் தொடர்பு வைக்க மாட்டேன், அப்படிப்பட்ட மனிதர்களோடும் நான் உறவு வைக்க மாட்டேன். ஆனால் ஏன் எப்படி அதாக அவர் தவறி போனார்னா,
இப்படி தான் தவறி போனார். தேவ எச்சரிப்பை அசட்டை செய்தார். அதனால் அவர் அதுக்கு எதிர்ப்பாக இல்லைன்றதை அவர் நிரூபித்தார். இரண்டாவது, மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதில் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு. நான் இதெல்லாம் கொஞ்சம் சகிச்சு போகிற ஆள் தான், விடுங்க. மூணாவது, தேவனுடைய கடினமான தீர்ப்பு அவர் மேல் வந்தது. தன்னுடைய பாவத்திற்காகவோ அல்லது தன்னுடைய தவறுதலுக்காகவோ ஒரு நாளும் ஏலி மனஸ்தாபப்பட்டதாக வேதத்தில் நம்ம எங்கேயுமே வாசிக்கவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த மந்த நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் எங்களை மன்னியும். உம்முடைய ஆளுகை என் வாழ்க்கையிலே பூரணமாய் விளங்கட்டும். உம்முடைய ஆளுகை ஏற்றவனாய் அக்கிரமத்தை எதிர்த்து போராடும் ஒரு மனப்பக்குவம், அதற்கு எதிராக இருக்கும் ஒரு மனநிலை, பாவத்தை எதிர்க்கும் ஒரு மனப்பக்குவம் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். தேவன் தாமே அந்த கிருபைக்குள்ளே நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. மீதி தொடர்ச்சியை அடுத்த செய்தியிலே நாம் தொடர்ந்து தியானம் செய்வோம். நீங்கள் அடுத்து வர பகுதிகளையும் நீங்கள் வாசித்து வாருங்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, மறுபடியும் இந்த செய்தி வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உடைய தெளிந்த சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். ஒரு நாளும் தேவ சத்தத்துக்கு விலகியிராமல் உம்முடைய தெளிந்த சத்தத்தை கேட்கும்போது கீழ்ப்படியும் இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவராக்கினீர், உமது காருண்யத்தா. பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. பெரியவனாக்கினீரே, விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே, தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானே.
பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும்